வாசிப்போம் என்றால் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 39வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 39வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்றால், நானே உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நானே உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட இந்த வாரத்திலே பேசுகிறார். நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் மகளே, அல்லது நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், நானே உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் உன்னை எழுந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். புதிய ஏற்பாட்டின் காலங்களில் வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருந்த பொழுது அநேக ஜனங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அநேக ஜனங்களை தேவனுக்காக எழுப்பினார். அநேக ஜனங்க வாழ்க்கையில் இருந்த கட்டுகளிலிருந்து, கவலைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, ஏன் மரித்து போன நிலையில இருந்த அநேக ஜனங்களை தேவன் என்ன செய்தாரா? உயிர்ப்பித்துக் கொண்டே வந்தார். அதே போலதான் இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை வாழ்க்கையில நடந்த துக்கங்கள், வேதனைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், இது எல்லாவற்றையும் நினைத்து 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 ஒருவேளை வாழ்வினுடைய அடித்தட்டத்துக்குள்ள யோனாவை போல அடித்தட்டில நீங்கள் விழுந்தவர்களாய், அல்லது அடித்தட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறவர்களாய், அல்லது அடித்தட்டிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் செவி கொடுக்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாலுமே நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது, என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் வாழ்க்கையினுடைய திரும்பவும் சொல்லுகிற அடித்தட்டில நீங்க அமர்ந்திருக்கலாம், ஒருவேளை படுத்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றைக்கு சோர்ந்து போய் எலியா சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். அதாவது அந்த சூறை செடி என்பது ஒரு விசச்செடியாம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார்கள், அந்த சூறை செடி என்பது விசச்செடி. போதும் ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி சாவை விரும்பி சூறை செடியின் நிழலிலே அவன் படுத்துக்கொண்ட எலியாவை தேவன் தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பினது போலதான் இன்றைக்கு என் அன்பு சகோதரனின் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்களை நினைச்சு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார்மா, அவருடைய உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்தங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார்.